ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அன்புள்ள நல்ல ஆண்டவர் அவருடைய கிருபை நம்மேல் கொடுத்து வைத்து இந்த வருஷத்தின் 7 மாதங்கள் கடந்து வர கிருபை கொடுத்தார். இந்த உயிரோடு இருக்கிறோம், ஒருவரை ஒருவர் பார்க்கிறோம், ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் என்றால் இது தேவன் நமக்கு தந்த ஒரு பெரிதான கிருபை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருஷத்தின் 7 மாதங்கள் ஒவ்வொரு மாதம் ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்து அந்த வார்த்தையை நாம் ஆதாரமாக்கி கொண்டு அதை விசுவாசித்து வரும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். இந்த 8ஆம் மாதத்தின் காலை வேளையிலும் எல்லா தேவ பிள்ளைகளை ஆண்டவர் சுகத்தோடு பலத்தோடு வைத்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவன் இல்லாமல் நாம் எந்த காரியத்தையும் இந்த உலகத்தில் செய்ய முடியாது. அவர் சொன்னது போல, என் கண்கள் உன்மேல் வைப்பேன், என் சமூகம் உனக்கு முன்னே செல்லும். அப்படி ஆண்டவருடைய பரிசுத்த கண்கள் நம்மேல் இருந்து அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக சென்று 7 மாதங்களை முடித்து இந்த 8ஆம் மாதத்தில் பிரவேசிக்க தேவன் நமக்கு அருளிய இந்த நல்ல ஆசீர்வாதத்திற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த 8ஆம் மாதம் முதல் நாள் காலையில் ஆண்டவர் நம்மோடு பேச அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இந்த மாதத்திற்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு வசனத்தை வேதத்திலிருந்து நான் வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 48:4ஆம் வசனம். நான் உன்னை பலகவும் பெருகவும் பண்ணி உன்னை பல ஜன கூட்டமாக்கி உனக்கு பின் வரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நித்திய சுதந்திரமாக கொடுப்பேன் என்று என்னோட சொன்னார். இந்த நாளில் கர்த்தர் இந்த வசனத்தை கொண்டு பேசுகிறது என்னவென்றால், தேவன் நமக்கு வாக்கு பண்ணுகிற, தேவன் நமக்கு தர இருக்கிற, தேவன் நமக்கு தந்திருக்கிற அவருடைய ஆசீர்வாதங்கள் நித்தியமான ஆசீர்வாதங்கள், நித்தியமான ஆசீர்வாதங்கள். இந்த உலகத்தில் நாம் பெறுகிற எல்லா ஆசீர்வாதங்கள் அது அநித்தியம், கொஞ்ச காலம் இருந்து மறைந்து போகும். ஆனால் தேவன் நமக்கு வாக்கு பண்ணி அவர் தருகிற ஆசீர்வாதங்கள் நித்தியமான ஆசீர்வாதங்கள். இப்போ வாசிக்கப்பட்ட இந்த அதிகாரத்தின் வசனங்கள் 1 முதல் 4 வரை பார்க்கும் பொழுது, யாக்கோபுக்கு வயதான பின்பு அவர் பலவீனமாக வீட்டில் இருந்தார், சுகவீனமாக இருந்தார், வருத்தமாக இருந்தார். இந்த செய்தியை அவருடைய குமாரனாகிய யோசேப்புக்கு ஜனங்கள் வந்து சொன்னார்கள், உன் தகப்பன் யாக்கோபு மிகவும் பயணமாக இருக்கிறார். இந்த செய்தியை கேட்ட உடனே யோசேப்பு தன்னுடைய 2 பிள்ளைகளை அழைத்து, மனாசையும் பின்ன எப்ராயும் அழைத்து தன் தகப்பனை பார்க்கும்படியாக வருகிறார். அவர் வந்தபோது யாக்கோபு இருந்த வீட்டுக்கு வந்த பின்பு அங்குள்ள மக்கள் சொன்னார்கள், உன்னுடைய குமாரனாகிய யோசேப்பு தன் 2 பிள்ளைகளோடு வந்திருக்கிறார் என்று. உடனே யாக்கோபு கட்டலிலிருந்து எழுந்து தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு உட்கார்ந்தார். யோசேப்பு வந்து அவரை பார்த்த பின்பு யாக்கோபுக்கு சந்தோஷம் உண்டாய், ஆண்டவர் யாக்கோபுக்கு பல வருஷங்களுக்கு முன்பாக சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை நினைவு கூர்ந்து யோசேப்புக்கு சொல்லுகிறார். அது என்னவென்றால், கானான் தேசத்தில் லூஸ் என்கிற அந்த இடத்தில் இருக்கும் பொழுது தேவன் எனக்கு தரிசனமாகி உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். அதற்கு பிறகு வாசிக்கப்பட்ட இந்த பகுதியை ஆண்டவர் என்னோடு பேசினார். நான் உன்னை பலகவும் பெருகவும் பண்ணி உன்னை பல ஜன கூட்டமாக்கி உனக்கு பின் வரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நித்திய சுதந்திரமாக கொடுப்பேன் என்று என்னோடு சொன்னார் என்று யாக்கோபு தன்னுடைய மகனாகிய யோசேப்புக்கு சொல்கிறார். அருமையானவர்களே, தேவன் சொன்னது போல யாக்கோபை ஆசீர்வதித்தார், அவரை பலக பண்ணினார், பெருக பண்ணினார், எல்லாருக்கும் முன்பாக உயர்த்தினார். யாக்கோபு தேவன் தன்னோடு பேசின வார்த்தைகளை மறவாமல் அதை சிந்தித்து கொண்டே எவ்வளோ ஆசீர்வாதங்கள் வந்தாலும் இது தேவனால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். என்னை பலக பண்ணுவேன் என்று சொன்னா, என்னை பெருக பண்ணுவேன் என்று சொன்னா, இந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ளுவாய் என்று சொன்னா, கர்த்தர் அப்படியே எனக்கு செய்தார் என்று அவர் தியானித்து கொண்டே ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருந்தபடினால்தான் அந்த முதிர் வயதிலும் தன்னுடைய குமாரனாகிய யோசேப்புக்கு சொல்லுகிறார். அதற்கு ஏற்ற இன்னொரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு நாள் தரிசனமாய் சொல்லுகிறார். ஆபிரகாம் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், நீ வெளியே வா, நீ வெளிவா என்று சொல்லி வெளியே அவரை கொண்டு வந்து ஆபிரகாமோடு சொல்லுகிறார், ஆபிரகாமுக்கு நீ வானத்தை அண்ணாந்து பாரு,
நட்சத்திரங்களை உன்னால் கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு உன் சந்ததி இவ்வளவுமாயிருக்கும். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆபிரகாமோடு பேசினார், யாக்கோபோடு பேசினார், அவர்களை பலக பண்ணினார், பெருக பண்ணினார், ஆசீர்வதித்தார். ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம், யாக்கோபுக்கு கொடுத்த ஆசீர்வாதம், அது நித்தியமான ஆசீர்வாதம். இந்த வசனத்தை கொண்டு ஆண்டவர் நம்மோடு இந்த 8ஆம் மாதம் காலை பேசி கொண்டிருக்கிறது என்னவென்றால், நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், சேனைகளின் கர்த்தர், நான் சொன்னதை செய்வேன் என்று நம்மை உணர்த்தி கொண்டிருக்கிறார். அருமையான தேவ ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்டு கொண்டிருக்கீங்க. இந்த வார்த்தையை ஆண்டவர் உங்களோடு பேசி இந்த மாதம் கர்த்தர் உங்களை பலக பண்ணுவா, உங்களை பெருக பண்ணுவா, அப்படி ஆசீர்வாதங்களினாலே நிரப்புவா, ஆவிலே வளருவீர்கள். உங்களை உத்தியோகங்களிலும் நீங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் பலக பண்ணுவார். இந்த பலக பண்ணுகிறதுக்கு ஆங்கிலத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஃப்ரூட்ஃபுல். I will make you fruitful. I will multiply you. I will bless you. You will inherit the blessing. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 8ஆம் மாதம் காலை உங்களுடைய இருதயங்கள் ஆண்டவருக்குள்ள உற்சாகமாக இருக்கட்டும். தேவன் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, அவன் மனமாற மனுபுத்திரனும் அல்ல. ஆபிரகாமுக்கு சொன்னார், அதை செய்தா. யாக்கோபுக்கு சொன்னார், அதை செய்தா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார், அதை செய்தா. இன்று காலை உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். உங்கள் விசுவாசம் ஆண்டவரோடு கூட இருக்கட்டும். ஆபிரகாம் தேவன் சொன்னதை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக மாற்றப்பட்டது, அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்கள். அவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கடந்த 7 மாதங்கள் எப்படி இருந்தாலும் சரியே, இந்த 8ஆம் மாதம் முதல் நாள் காலை ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். இந்த மாதம் நான் உன்னை பலக பண்ணுவேன். I will make you fruitful. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எல்லாவற்றிலும், ஆவியுடைய வாழ்க்கையிலும், குடும்ப வாழ்க்கையிலும், சரீரத்திலும் நீங்கள் செய்கிறது எல்லாவற்றிலும் கர்த்தர் இந்த மாதம் உங்களை பலக பண்ண போகிறார், பெருக பண்ண போகிறார், ஆசீர்வதிக்க போகிறார். விசுவாசித்து சொந்தமாக்கி கொள்ளுங்க. அவருடைய ஆசீர்வாதங்கள் நிரந்தரமானவைகள், நிரந்தரமான ஆசீர்வாதங்கள். இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் நம்மோடு பேசி நம்மை உற்சாகப்படுத்தி இருக்கிறார். அவரை நம்புவோம், அவருடைய வார்த்தைகளை நம்புவோம், நம்முடைய சொந்தமாக்கி கொள்ளுவோம், அதை பெறுவோம், ஆசீர்வாதமாய் இருப்போம். அதன் மூலமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். எங்களை அதிகமாய் நேசிக்கும் மகா பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, இந்த வருஷத்தின் 8ஆம் மாதம் நாங்கள் காண செய்து, இந்த 8ஆம் மாதத்தின் முதல் நாள் காலையிலே எங்களோடு நீர் பேசினபடி நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். தகப்பனே, இந்த வருஷத்தின் 7 மாதங்கள் நாங்கள் கடந்து வர எங்களுக்கு உதவி செய்திர, எங்களை காத்தீரே, எங்களை போஷித்தீரே, எங்களை பராமரித்தீரே. எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத சத்ருவானவன் எழும்பி நிற்கும் பொழுது, போராட்டங்களை கொண்டு வரும் பொழுது, அவைகளெல்லாம் மேற்கொண்டு வர கிருபை தந்தீர். உமக்கு நன்றி சுவாமி. இந்த 8ஆம் மாதம் காலையில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த மாதத்திற்காக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த மாதத்தின் காலையில் எங்களோடு நீர் பேசினீர், உமக்கு நன்றி. யாக்கோபோடு நீர் பேசினீர், உன்னை பலகவும் பெருகவும் நான் பண்ணுவேன். அன்புள்ள ஆண்டவரே, நீங்கள் சொன்னது போலப்பா யாக்கோபை ஆசீர்வதித்தீர். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் யாக்கோபுக்கு நீர் சொன்னீர், நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்கிற ஆண்டவர், சொன்னதை செய்து முடிக்கிறவரே நீர் கைவிடாதவர். அப்படியே ஆண்டவரே, யாக்கோபை ஆசீர்வதித்தீர். ஆண்டவரை பலக பண்ணினீர், பெருக பண்ணினீர், ஆசீர்வதித்தீரப்பா. ஆபிரகாமோடு குறித்து நாங்கள் பார்த்தோம். வானத்தை அன்னார்ந்து பார், வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை உன்னால் எண்ண முடியுமானால் எண்ணு என்று சொன்னீர். அப்படி அவனுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன். வாக்கு பண்ணின ஆண்டவர் ஆபிரகாமுடைய சந்ததியை பெருக பண்ணினீரே. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, உன்னதமானவரே, சேனைகளின் கர்த்தாவே, இந்த கால வேளையிலே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதம் எங்களுக்கு ஆசீர்வாதத்தின் மாதமாக இருக்கட்டும். இப்பொழுதும் இந்த ஜபத்தில் இணைந்து ஆண்டவர் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜபிக்க, ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். சந்ததிகளை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளை நேசித்து தந்திருக்கிறப்பா. அவர்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக, ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருப்பார்களாக. செழிப்பாய் வாழட்டும், கர்த்தரை நம்பி இருக்கட்டும்,
வருகிற சந்ததி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற, தேசத்திலும் சமுதாயத்திலும் குடும்பங்களிலும் மகிமைப்படுத்துகிற சந்ததியாக கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்க. நல்ல தகப்பனே, இந்த ஜெபத்தில் இருக்கிற எல்லோரும் உங்களுடைய கரங்களிலே தருகிறேன். பெரியவர்கள், வாலிபர்கள், சிறியவர்கள் யாராக இருந்தாலும் சரியே, இப்பொழுதே என் ஆண்டவர் இயேசுவின் கரங்கள் அவர்கள் மேல் இறங்கி வரட்டும். அப்பா, உங்களுடைய பிள்ளைகளை தொடுங்க. இந்த மாதம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாக, பழகுகிற ஒரு மாதமாக, பெருகுகிற ஒரு மாதமாக, ஆண்டவரே செழிப்பை காணுகிற மாதமாக இருக்க ஆசீர்வதிக்க வேண்டும். குடும்பங்களில் தேவ சமாதானம், பூமிக்குரிய ஆசீர்வாதம், பரலோக ஆசீர்வாதங்களாலே நிரப்பி இப்படி பிள்ளைகள் அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யுங்க. நல்ல தகப்பனே, இந்த மாதம் இப்படி பிள்ளைகளை எல்லாம் தீமை, தீங்கு, பொல்லாங்குக்கும், ஆபத்து, விபத்திற்கும், பாவ சூழ்நிலைகளுக்கும், சோதனைகளுக்கும் விலக்கி முது பிரசன்னம் இப்படி பிள்ளைகளை சூழ்ந்து பாதுகாத்து கொள்ளட்டும். ஒவ்வொரு வீட்டிலும் ஆண்டவருடைய நாமம் கம்பீர சத்தமாய் துவனிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த மாதம் தேதி 1 முதல் இந்த மாதம் முழுதும் ஒவ்வொரு நாளும் இப்படி பிள்ளைகளை பாதுகாத்து சந்தோஷமாய் உமக்குள்ளே இருக்க உதவி செய்யுங்க என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காலை உங்களோடு பேசியிருக்கிறார். கர்த்தருடைய வசனத்தை பற்றி கொள்ளுங்க, அறிக்கை இடுங்க, சொல்லிக்கொண்டே இருங்க. அந்த வசனங்கள் உங்களை நடத்தும். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீங்க. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென்.